அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரின் கிருபை, ஆண்டவருடைய தெய்வீக ஆசீர்வாதம், சமாதானம் நம்மோடு கூட நிலைத்திருக்கட்டும். ஏசாயா தீர்க்கனின் தீர்க்க தரிசன அறைகூவல்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினத்திலே 1 முதல் 39 அதிகாரங்களுக்கு இடையிலே உள்ள சிறப்பான அவருடைய காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த ஏசாயாவின் புத்தகம் 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவதாக சிறையிருப்பிற்கு முன்பு, அதைத்தான் நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். 1ஆம் அதிகாரம் முதல் 39ஆம் அதிகாரம் வரை. அந்த சிறையிருப்புக்கு முன் ஏசாயா தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு, யூதா மக்களுக்கு அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்கள் தேசம் இவ்விதமாக இருக்கிறது, உங்கள் தேசம் கரைப்பட்டு போய் இருக்கிறது, உங்கள் கரங்கள் கரைப்பட்டு போய் இருக்கிறது, கடவுளின் நியாய தீர்ப்பு உங்கள் மீது வரும், கடவுள் உங்கள் மீது அவர் கோபம் கொண்டு உள்ளார் என்பதை அவர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக 1 முதல் 39 அதிகாரத்திலே சொல்லுகிறார். சொல்லும் பொழுது ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை சொல்லுவார். வாருங்கள், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சோதித்து பார்ப்போம். வாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு அவர் நியாயம் செய்வாரா? யார் பக்கத்தில் அநீதி இருக்கிறது நாம் சோதித்து பார்ப்போம் என்று முதல் அதிகாரத்தில் இருந்து அவர் ஒரு அறைகூவல் விடுப்பார். 6வது அதிகாரத்தில் அவருடைய அழைப்பை உறுதிப்படுத்துவார். தொடர்ந்து ஜனங்களுக்கு நேரிடப் போகின்ற காரியங்களை அவர் அங்கே எடுத்து உரைப்பார். 1 முதல் 39 வரை சிறையிருப்புக்கு முன்பு ஜெருசலேமிலே அவர்கள் இருக்கின்ற பொழுது யூத ஜனங்களுக்கு அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அடுத்து 40வது அதிகாரத்திலிருந்து 55வது அதிகாரம் வரைக்கும் பாபிலோனிலே போய் அவர்கள் உட்கார்ந்திருக்கின்ற பொழுது என்ன நடக்கும் என்பதை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அதற்கு பிறகு 56 முதல் 66 வரை நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு வருவீர்கள், கர்த்தர் உங்களுக்கு அவர் வாழ்வு தருவார் என்கின்ற செய்தி அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் சற்று வரலாற்றை உற்று பார்க்க வேண்டும். இந்த வரலாற்றை உற்று பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவுக்கு முன்னால் 8வது நூற்றாண்டிலே இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை, நார்த்தன் கிங்டம், வடக்கு தேசத்து ராஜ்யத்தை திக்பிளேசார் என்கின்ற அரசன், அசரிய அரசன், அவன் பிடித்து அழித்து போட்டுவிட்டான். அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, வடதேசத்து ஜனங்களை அவன் பிடித்தான். அதற்கு பின்பு நீங்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு முன்னால் 722ஆம் ஆண்டுகளிலே சார்கோன் II என்கின்ற அசரிய அரசன் வந்து ஜனங்களை எல்லாம் சிதறடித்து அந்த தேசத்தை கொள்ளையிட்டு அந்த தேசத்தின் காரியங்கள், 10 கோத்திரத்தின் காரியங்களை அவன் முடித்து போட்டு விட்டான். அதோடு மட்டுமல்ல, யூதா தேசத்திற்குள்ளும் அவன் தென் தேசத்து ராஜ்யத்திற்குள்ளும் அவன் படையெடுத்து வருவதற்கான காரியம் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. எசேக்கியாவின் காலத்திலே சனகரிப் அவனுடைய படைத்தளபதி ரப்சாக்கே சொல்லுகின்ற காரியங்களை எல்லாம் வேதத்திலே, ராஜாக்களின் புத்தகம், நாளாகமத்தின் புத்தகங்களிலே படிக்கின்றோம். இவ்விதமாக வடதேசத்து ராஜ்யம் அழிந்து போய்விட்டது, தென் தேசத்திற்கும் ஆபத்து வந்துவிட்டது, யூதா மக்களாகிய உங்களுக்கும் துன்பம் வந்துவிட்டது. அந்நிய அரசன் உங்களை பிடித்து கொண்டு போய்விடுவான். அந்நிய அரசனுடைய கரத்திற்குள்ளே நீங்கள் சிக்கி நீங்கள் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றுதான் 1 முதல் 39 அதிகாரங்கள் அந்த சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பு ஜெருசலேமிலே இருக்கின்ற யூத மக்களுக்கு, யூத கோத்திரத்தின் ஜனங்களுக்கு, தென் தேசத்து மக்களுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்கு முன்னால் 586ஆம் ஆண்டு பாபிலோன் தேசத்தில் இருந்து நேபுகாத்நேச்சார் வந்து விட்டான்.
அசரிய அரசு அதோடு அப்படியே அது வீழ்ச்சி கண்டு வருகிறது. இப்பொழுது பாபிலோன் அங்கே சற்று உயர்ந்து வருகிறான். நேபுகாத் நேச்சார் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு முன்னால் 586 ஆண்டிலே அவன் எருசலேம் வந்து இந்த யூத மக்களை எல்லாம் பிடித்து கொண்டு அவன் பாபிலோனுக்கு போய்விடுகிறான். இதெல்லாம் நாம் ராஜாக்களின் புத்தகம் 2 ராஜாக்களின் புத்தகத்திலே கடைசி அதிகாரங்களிலே தெளிவாக படிக்கின்றோம். நாளாகமத்தின் புத்தகத்திலும் படிக்கின்றோம். தேசத்தில் யாரை வைத்திருக்கிறான்? ஜனத்தில் மிகவும் எளிமையானவர்கள், ஜனத்திலே மிகவும் கஷ்டப்படுகின்றவர்கள். அவர்களையெல்லாம் இங்கே விட்டுவிட்டு நல்லவர்களையெல்லாம், தீர்க்கர்களையும் ஆசாரியர்களையும் பராக்கிரமசாலிகளையும் இந்த நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு அவன் பிடித்து செல்கிறான். இப்பொழுது அவர்கள் பாபிலோனிலே இருக்கின்ற பொழுது இந்த தீர்க்க தரிசனம் அங்கே சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுகிறார் இங்கே தீர்க்கன் சொல்லுகின்ற காரியம்? 40ஆம் அதிகாரம் முதல் 55ஆம் அதிகாரம் வரை அவர் ஜனங்களுக்கு ஆறுதலை சொல்கிறார். அதுதான் 40வது அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் என்று அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆற்றுப்படுத்துகின்ற இந்த தீர்க்கனின் வார்த்தைகள் மக்களுக்கு மிகவும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. 40ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் அவர்கள் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? கர்த்தர் எங்களை மறந்து போய்விட்டாரோ, எங்கள் தெய்வம் எங்களை மறந்து போய்விட்டாரோ, எங்கள் தெய்வம் ஏன் எங்களுக்கு இந்த காரியத்தை செய்தார்? கர்த்தர் சொல்லிவிட்டார், நீங்கள் கர்த்தரை ஆராதிக்காமல் பாகால்களை ஆராதிக்கிறீர்கள், உங்கள் வாழ்வு வித்தியாசமாக இருக்கிறது, நேர்மையானதாக இல்லை, ஆகவே உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் என்று ஏசாயா 1வது அதிகாரம் 16, 17 வசனங்களிலே சொல்லிவிடுவார். ஜனங்கள் கேட்கவில்லை, ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே அவர்கள் இப்பொழுது நேபுகாத் நேச்சாரால் பாபிலோனுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த 40வது அதிகாரத்திலிருந்து 55வது அதிகாரம் வரைக்கும் நான் வேகமாக சற்று உங்களுக்கு முக்கியமான காரியங்களை நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். இப்போ அவங்க சொல்கிறாங்க 27வது வசனத்திலே பாருங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானேன்? கடவுள் மறந்து விட்டாரா? எங்கள் தெய்வம் எங்களை மறந்து விட்டாரா? எங்கள் தெய்வம் எங்களுக்கு உதவி செய்யாமல் ஏன் எங்களை இவ்விதமான நிர்பந்தத்திற்குள் கொண்டு வந்து விட்டார் என்றெல்லாம் நீ பேசுகிறாய். இல்லை, சோர்ந்து போகின்றவனுக்கு பலன் கொடுப்பேன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுப்பேன். 29, 30, 31 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டை விரித்து அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். உங்களுக்கு பலன் தருவேன். அந்நிய தேசத்தில் இருக்கிறோம் என்று கவலைப்படாதீங்க. உங்கள் சோர்வுகளை எல்லாம் மாற்றி ஒரு புதிய பலத்தை தந்து உங்களை இந்த பாபிலோன் தேசத்தில் இருந்து என் தேசத்திற்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு மீண்டும் அழைத்து வருவேன். இப்படி அவர் 41, 42 அதிகாரங்களிலெல்லாம் ஜனங்களோடு பேசுகின்ற காரியம் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் படிக்கின்ற பொழுது 42வது அதிகாரத்திலே 23 முதல் 25 வசனங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், நான் சொன்னதை நீங்கள் கேட்காம போயிட்டீங்க, உங்கள் காரியங்கள் எனக்கு விரோதமாக போய்விட்டது என்று அவர் சொல்லுவார். ஆனாலும் 43வது அதிகாரத்திற்குள் வரும்பொழுது மீண்டும் அவர்களை தேற்றுவார். என்ன சொல்லி தேற்றுவார்? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், கடந்து போனதை நினைக்க வேண்டாம். ஐயோ, அடிமைகளாக இங்கே வந்து விட்டோமே, அடிமைகளாக இங்கே வந்து சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோமே, அடிமைகளாக நாங்கள் இங்கே இருந்து வேதனையை அனுபவித்து கொண்டு இருக்கிறோமே என்று உங்கள் காரியங்களை நீங்கள் யோசிக்க வேண்டாம், முந்தினவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானதை நீங்கள் நினைத்து பார்க்கவும் வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். நீங்கள் அந்நிய தேசத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை செய்வேன், ஒரு புதிய ஆரம்பத்தை தருவேன். அந்த ஆரம்பம்
உங்களுக்கு ஒரு புதிய வழிபாதையை உண்டு பண்ணும். மீண்டும் நம்பிக்கையோடு இங்கே இருந்து புறப்பட்டு போவீர்கள். நான் உங்களுக்கு என்ன செய்வேன் தெரியுமா? நான் என்ன செய்வேன் என்பதை அவர் சொல்லுகிறார். அங்கே 19வது வசனத்திலே, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நீங்கள் நினைக்கிறீங்க பாபிலோன் தேசத்திலிருந்து இனி ஜெருசலேமுக்கு எப்படி போவோம், நம்முடைய சொந்த தேசத்துக்கு எப்படி போவோம், என்ன பாதை உண்டு, வழி கிடையாது, தலைவன் கிடையாது, யார் நம்மளை வழி நடத்தக்கூடும் என்று நீங்கள் பல காரியங்களை யோசித்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். 20வது வசனம், பாருங்கள், ஆறுகளை உண்டாக்குவேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். நான் உங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். நீங்கள் என் துதியை சொல்லி வருவீர்கள். யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. 22வது வசனத்தில் சொல்கிறார், இஸ்ரவேலே, நீ என்னை குறித்தும் மனம் சலித்து போனாய், ஆனாலும் நான் உனக்கு இறங்குவேன். கர்த்தர் இறங்கினார். கர்த்தர் இறங்கினார். எப்படி இறங்கினார்? நீங்கள் பாருங்கள், 44வது அதிகாரத்திலே 22வது 21 22 அந்த வசனங்களையெல்லாம் நீங்கள் பின்னாடி பார்க்கும் பொழுது சொல்கிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், உன் பாவங்களை நான் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன், என் பக்கமாக திரும்பு, என்ன நிலையில் இருந்து வீழ்ந்து போனாய் என்பதை அறிந்து, என் சொல்லை கேளாமல், என் வார்த்தைக்கு செவி கொடாமல், என் வார்த்தையின் காரியங்களை நீ புறக்கணித்தபடியினாலே உனக்கு இந்த நிலை வந்துவிட்டது. ஆனாலும் நான் உன்னை மன்னிப்பேன். ஒரு காரியத்தை வேதனையோடு சொல்லுவார். பாருங்கள், 25வது வசனத்திலே, நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி, குறி சொல்லுகிறவர்களை நிர்மூலமாக்கி, ஞானிகளின் வெட்கப்படுத்தி, அவர்கள் அறிவை பைத்தியம் பண்ணுகிறவர். குறி சொல்கிறத கேட்க போயிட்டாங்க. அடுத்தவன் என்ன சொல்லுவான் அப்படிங்கிறத பொல்லாத தீர்க்கதரிசிகள் இடத்துல போய் ஆலோசனை கேட்டாங்க. அவர்கள் கடவுளை விட்டுவிட்டு மற்ற காரியங்களை ஆராதனை செய்தார்கள். ஆகவே தான் உபாகமத்திலே சொன்னார், அந்நிய தெய்வத்திற்கும் கரங்களை என்ன செய்யக்கூடாது, ஏறெடுக்கக்கூடாது. அந்நிய மக்கள் பின்பற்றுகின்ற எந்த ஒரு காரியத்தை நீ செய்யக்கூடாது. எதெல்லாம் கர்த்தர் சொன்னாரோ அவன் செய்கிறத காட்டில் யார் அதிகமாக செஞ்சா? யாருமா அதிகமாக செஞ்சா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவருடைய ஜனங்கள் செய்தார்கள், அதான் இந்த அழிவு. அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவன் கூட சில காரியங்களை யோசித்து செய்கிறான். ஆனால் நீ அவங்கள காட்டிலும் எப்படி செய்கிறாய்? தீவிரமாய் செய்கிறாய். ஆகவேத்தான் உனக்கு இந்த நிலை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு விடுதலை தருவதற்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். ஒரு புதிய வழியை உண்டாக்க போகிறேன். தெரியுமா? அது என்ன பாதை தெரியுமா? நான் கோரேசை எழுப்புவேன். அந்த 44வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் கோரேசை உனக்காக எழுப்புவேன். இப்போது நீங்கள் ஒரு காரியத்தை கொஞ்சம் யோசிக்கணும். இந்த அசரிய அரசு ஈராக் தேசம், இன்றைக்கு ஈராக் என்று சொல்கிறோம் அல்லவா, அதனுடைய வடமேற்கு பகுதிகளிலே இந்த ஒரு அரசு, நினிவே பட்டணம் தான் அதனுடைய பெரிய தலைநகரமாக இருந்தது ஈராக். அடுத்து அங்கே தான் அசரியர்கள், இந்த திக்பிளேசார், சார்கோன், அடுத்து சனகிரிப், இந்தவங்களாம் அரசர்களாக இருந்தார்கள் அசரிய பேரரசில். இப்போது அதே பாபிலோன் பகுதி, அதுவும் ஈராக்குக்குள் தான் இருக்கிறது. அங்கே இருந்தான் கர்த்தர் யாரை எழுப்புகிறார்? நேபுகாத்நேச்சாரை எழுப்புகிறார். நீங்கள் அறிந்து கொள்வதற்கு. அப்போ ஒரு அரசு போய் அடுத்த அரசு வருகிறது. யார்? பாபிலோன் அரசு. இப்போ பாபிலோன் அரசு நேபுகாத்நேச்சார் அந்த அசிரியர்களை வீழ்த்தி பிடித்து போன பிறகு இந்த பாபிலோன் அரசை நேபுகாத்நேச்சார் அவன் ஆளுகை செய்கிறான். இந்த பகுதி ஈராக்கில் இருக்குது. இப்போது இந்த மேதிய பெருசிய அரசனாகிய கோரேஸ் அவன் பெருசிய அரசன். இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஈரான் பகுதியிலே தான் இந்த அரசு
பெர்சிய அரசு இருந்தது ஈரான் பகுதிகளிலே. ஆகவே ஆபிரகாம் ஈராக்கில் உள்ள ஊர் பகுதியிலிருந்து போனவர். இப்போ இந்த ஈரான் அவர்களுக்கு நீங்கள் செய்தித்தாளில் கூட இப்போ பார்த்துட்டு இருக்கலாம். அவங்க ஒரு காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டாங்க? பெர்சியர்கள் என்று என்ன செய்தார்கள்? அழைக்கப்பட்டார்கள். இப்போ பாபிலோன் தேசத்திலே அந்த ஈராக் பகுதி ஆளுகின்ற அந்த நேபுகாத் நேச்சாரை இந்த பெர்சிய அரசன் கோரைஸ் படையெடுத்து வருகிறான். படையெடுத்து வருகின்ற பொழுது கர்த்தர் சொல்றாரு, என் ஜனத்தை மீட்பதற்கு நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன். அது யாரு? கோரைஸ். அந்த கோரைஸுக்கு தான் 45வது அதிகாரத்தில் அவர் வல்லமையை கொடுக்கிறார். அவனுடைய வலது கையத்தை பிடித்து சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உனக்கு முன்னே போவேன், கோணலானவைகளை சேவையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன், ஒளிப்பிடத்தில் இருக்கின்ற பொக்கிஷங்களை மறைவான காரியங்கள் எல்லாம் உனக்கு தருவேன். இதற்கு தெரியுமா? என் ஜனத்தை எங்கிருந்து மீட்கணும்? எங்கிருந்து மீட்கணும்? எங்கிருந்து? எங்கிருந்துமா ஐயா? எங்கிருந்து? பாபிலோன்ல இருந்து என் ஜனங்களை மீட்கணும். அடிமைப்பட்டு போயிருக்கின்ற தன் ஜனத்திற்காக கர்த்தர் வைராக்கியம் கொள்கிறார். இந்த காலை வேளையிலே என் அன்புக்குரியவர்களே, நமக்காக வைராக்கியம் கொள்கின்றவர், நமக்காக மீட்பை தருவதற்கு விருப்பமுடையவர் நம்முடைய ஆண்டவர். கோரைஸை ஆண்டவர் பயன்படுத்தினார். நேபுகாத் நேச்சாருக்கும் கோரைஸுக்கும் வரலாற்றின் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்திலே கோரைஸுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். வெற்றியை கொடுத்தோன்னு சொல்லுவார், இந்த பாபிலோன் தேசத்தில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அந்நிய தேசத்தில் இருந்து இப்போ எல்லோரும் எங்கே போகலாம்? உங்கள் சொந்த தேசத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுப்பார். ஜனங்கள் ஆயத்தமானார்கள். அதனுடைய காரியங்களைத்தான் நாம் 46, 47, 48, 49, 50 அந்த வசனங்களை எல்லாம் பார்க்கிறோம். 51வது அதிகாரத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், உங்களை பெற்ற தாயாகிய சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாக நான் அவனை தெரிந்து கொண்டேன், ஆசீர்வதித்தேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். 3வது வசனம், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேவனுடைய தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலாக்குவார். அழகாக வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். மீண்டும் உங்களை நான் ஏதேன் பழைய வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவேன், ஜெருசலேம் உங்களுக்கு மீண்டும் ஒரு பாக்கியத்தை தருவேன் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் மீண்டும் ஜெருசலேமிலே வரும். ஆகவே தான் 52வது அதிகாரத்தில் சொல்றாரு, எலும்பு எலும்பு சீயோனை சீக்கிரமா நீ புறப்பட்டு போ, உங்கள் காலம் வந்து விட்டது, உங்களுக்கு விடுதலை வந்து விட்டது அப்படி சொல்றாரு. இந்த பகுதியில் நீங்கள் இன்னும் ஒன்று பார்க்கணும். இந்த 40 முதல் 55க்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு இறையல் கருத்து அடங்கியிருக்கிறது. அதில் சர்வன்ட் ஆஃப் த லார்ட், கிறிஸ்துவின் வேலைக்காரத்தின், கடவுளின் வேலைக்காரன் என்கின்ற ஒரு தலைப்பிலே சில பகுதிகள் இருக்கிறது. அது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எதிர்காலத்தில் வர இருக்கின்ற மெசியா கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வன்ட் ஆஃப் த லார்ட், கடவுளின் வேலைக்காரர். இப்போ 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, பாடுபடும் ஆண்டவரின் தாசன், பாடுபடுகின்ற ஆண்டவருடைய தாசன், அங்கே கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது 53வது அதிகாரத்தில். ஆகவே அந்த அதிகாரத்தை சொல்லும் பொழுது, பாடுபடும் கடவுளின் தாசன், கர்த்தரின் தாசன், சஃபரிங் லார்ட், சஃபரிங் சர்வன்ட், கடவுளுக்காக துன்பத்தை சகிக்கிறவர். யாங்க அதை சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நீங்கள் ஒரு காரியத்தை யோசிக்கணும். எதிர்கால வாழ்விலே மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த பரம காணானை பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவின் வழியே உங்களுக்கு வாழ்வு உண்டு. அவர் மெசியா, அவர் சிலுவையில் அறையப்படுவார், அவர் நமக்காக துக்கம் சுமப்பார், அவரால் மீட்பு வரும் என்கின்ற செய்தி அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ உங்களுக்கு கோரைஸ் அவன்
அந்நிய தேசத்து ராஜாவாக்கிய பாபிலோன் தேசத்து ராஜா நேச்சாரோடு சண்டையிட்டு உங்களுக்கு ஒரு வாழ்வை கொடுப்பதற்கு ஒரு வழியை திறந்து விட்டான் அல்லவா? அது கடவுளின் செயல், கர்த்தருடைய செயல். உங்களுக்காக அறியாத ஒருவனை தெரிந்தெடுத்து, கோரேசுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது, அந்நிய தேசத்து அரசனை கர்த்தர் அபிஷேகித்து அவனுடைய வலதுகரத்தை பிடித்து தமது ஜனங்களை மீட்பதற்கு கர்த்தர் எப்பொழுதும் வைராக்கியம் கொள்வார். எப்பொழுதும் நம்ம யோசிக்கணும், கடவுள் நமக்காக வைராக்கியம் கொள்வார், மறக்க மாட்டார். அதுபோல எதிர்வரும் காலங்களிலே வீழ்ந்து போன மக்கள், பாவத்திலே அழிந்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி மடுக்காமல் போகின்ற ஜனங்களை மீட்பதற்கு மெசியா வருவார், கிறிஸ்து வருவார். அவர் சிலுவையில் பாடுபடுவார். மெய்யாகவே அவர் நமது துன்பங்களையும் துக்கங்களையும் சுமப்பார் என்பதையும் அதை மறைபொருளாக இங்கே மெசியாவின் காரியம், கிறிஸ்துவின் காரியம் தீர்க்கன் வழியாக பாடுபடுகின்ற தாசன் வழியாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா கடவுள் அவர்களை மன்னித்தார். 54வது அதிகாரத்திலே அவர் மீண்டும் பாழாய் போன அந்த தேசம் செழிக்கும், பாழாய் போன அந்த வாழ்க்கை செழிக்கும், மீண்டும் ஜெருசலேமுக்கு வருவீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தருவார், ஒரு புதிய நம்பிக்கையை தருவார். அங்கே 44:17 சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. உனக்கு எதிராக எந்த ஒரு காரியத்தை யார் செய்ய நினைத்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை, அணுகாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தீர்க்க தரிசனமாக அவர்களை ஆற்றுகிறார். என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுகிறார். இப்போது 55வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீங்கள் ரெடியாகுங்க, நீங்கள் போகலாம், காலம் நிறைவேறிவிட்டது, 70 ஆண்டுகள் இங்கே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எரேமியா சொன்னார். அந்த காலங்கள் எல்லாம் நிறைவி மீண்டும் சொந்த தேசத்துக்கு புறப்பட போகிறீங்க. ஆகவே தான் இந்த அதிகாரத்தின் கடைசியில் சொல்கிறார், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சரிக்கு பதிலாக மிருதுச் செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஒன்றும் கிடையாது தேசத்தில், வறட்சி, வயல்வெளிகளெல்லாம் பாழாய் போய் கிடைக்கிறது. ஜெருசலேம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு விட்டு தேவாலயத்தை சுரண்டிட்டு போயிட்டானுங்க. சாலமோன் கட்டி அந்த தேவாலயத்தில் தங்கம் இருக்குன்னு சொல்லி அதை தீயிட்டு கொளுத்தி அதை தங்கத்தால் உருக்கி கொண்டு போயிட்டானுங்க. தேசம் வெறுமையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், ஜனங்களுக்கு மகிழ்ச்சியாய் புறப்பட்டு போங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், உங்கள் வாழ்வு செழிக்கும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம், செழிப்பான மரங்கள், செழிப்பான வாழ்க்கை, செழிப்பான உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக அமையும் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஏசாயா தீர்க்கன் முதல் பகுதியிலே வருகின்ற நியாய தீர்ப்பையும், 2வது பகுதியிலே கடவுள் அவர்களுக்காக என்ன செய்வார் என்பதையும், 3வது பகுதியிலே அவர்களை எப்படி அழைத்து கொண்டு போவார் என்பதையும் அவர் எழுதுகிறார். 3வது பகுதியை நாம் நாளைய தினத்திலே சிந்திப்போம். ஆமென்.